முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் கொடுத்திருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என முதல்வர் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தி. ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 சிறை வாசத்துக்கு பிறகு இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டுள்ளது எனவும் அவர் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்பதாகவும் முதல்வர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்பதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் இதனை வரவேற்று பதிவிட்டு வருகிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவிட்டிருக்கார்? வணக்கம். அதாவது கடந்த 15 மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்த நிலையில 10 நாட்களுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்திருந்தது. இந்த சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜாமீனை வரவேற்பு தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் அவருடைய ஜாமீனுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கார். மிக முக்கியமாக அவருடைய தியாகம் மிகப்பெரியது, அதனினும் அவருடைய உறுதி மிகப்பெரியது என தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டு தற்போதைய சூழலில் உச்சநீதிமன்றம் ஒன்று அதற்கு விடியலாக இருக்கிறது என்றும் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கையை சந்தித்திருக்க முடியாது. 15 மாதங்கள் அவர் சிறையில் கிடப்பதற்காக ஒரு அரசியல் சதி திட்டங்கள் தொடர்ந்தன என்றும் கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால செந்தில் பாலாஜி உறுதியை குலைக்க நினைத்தார்கள். ஆனாலும் அவருடைய உறுதியால இன்று வெளியில் வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.